இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நான் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கின்றேன். தேவனாகிய கர்த்தர் எங்கள் அனைவரோடும் கூட இருக்கின்றார். அவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் எங்களோடு கூட இருந்து யாவையும் செய்து முடிப்பார். இன்றைய நாளிலும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகின்றார். நான் சொல்லுவேன், எங்களுடைய வாழ்நாட்களிலே கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு பெறுகின்றது. கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், அவர் எங்களோடு கூட இருந்து செய்கின்ற காரியங்கள் பெரிதான காரியங்களாக இருக்கின்றது. எங்களால் முடியாத காரியம், என்னால் செய்து முடிக்க முடியாத ஒரு காரியத்தை தேவன் எனக்கு செய்து தரும்போது இந்த காரியம் தேவனால் உண்டாகின்றது என்பதை உணர முடிகின்றது, அறிய முடிகின்றது. ஏனென்றால், உதாரணத்துக்கு தேவன் எங்கள் பாவங்களை மன்னிக்கின்றார். அது எங்களால் முடியாத காரியம். அதை தேவன் எங்களுக்கு செய்து தரும்போது அதனால் உண்டாகின்ற சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பெரிதாக இருக்கின்றது. அதை அனுபவிப்பவனுக்கு அது புரியும். அதே போலதான் இந்த பூமியிலே சில காரியங்களை எங்களால் செய்துவிட முடியாது. எங்களுக்கு ஞானம் குறைவு, பலன் குறைவு. அப்படியான காரியங்களை தேவன் செய்து தரும்போது நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்ற காரியம், தேவனை அசட்டை பண்ணாதிருங்கள், சுதந்திரத்தை நோக்கி நடவுங்கள். தேவனை அசட்டை பண்ணாதிருங்கள், சுதந்திரத்தை நோக்கி நடவுங்கள். நாங்கள் எங்களுடைய வாழ்விலும் பல வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆனால் தேவனை நாங்கள் அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். தேவனுடைய சமூகத்தை நாங்கள் அசட்டை பண்ணுகிறவர்களாய் காணப்படுகின்றோம். தேவன் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். தேவனிடத்திலே வரும்படி, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி, அவருடைய சமூகத்தை தேடும்படி, அவரோடு கூட நடக்கும்படி, அவரை அறியும்படி தேவன் எங்களை அழைத்திருக்கின்றார். தேவன் அதற்காகத்தான் ஒரு மனிதனை அழைக்கின்றார். அதனாலே தான் யோவான் 17:3 சொல்லப்படுகிறது, குமாரனாகிய கிறிஸ்துவையும் பிதாவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று. அதனால தான் யோவானிலே நாங்கள் வாசிக்கின்றோம், யோவான் எழுதி வைத்திருக்கிறார், ஆண்டவராகிய கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் என்னுடைய வார்த்தைகளை கைக்கொள்ள கடவன் என்று சொல்லி, என்னுடைய வார்த்தைகளை கைக்கொள்ளாதவன் என்னில் அன்பாயிராதவன் என்று சொல்லி சொல்லுகிறார். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் வார்த்தைகளை கைக்கொள்ளுகிறான் என்று சொல்லி, நான் இன்றைய நாளிலும் நான் காலையிலே துதித்த போது தேவன் இந்த வார்த்தைகளை எனக்கு தந்தார். உண்மையை சொல்லினால் நான் வேறு வார்த்தைகளை தான் இன்றைய நாளிலே நான் இந்த இடத்திலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். ஆனால் இன்றைய காலையிலே ஆண்டவர் எனக்கு இந்த காரியங்களை என்னோடு இடைப்பட்டார். எப்படி என்றால், தேவன் எங்களை அழைக்கின்றார். ஆனால் நாங்கள் எங்களுடைய வேலைகளின் காரியங்களினாலே, எங்களுடைய சில காரியங்களினாலே நாங்கள் தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களாக இருக்கின்றோம். அவர் எங்களை பேர் சொல்லி அழைக்கின்றார், அவர் எங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றார். ஆனால் அவர் எங்களை பேர் சொல்லி அழைத்த, அவர் எங்கள் தெரிந்து கொண்ட காரியங்களை விட்டு நாங்கள் மற்ற காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம். இதை யாரும் மறுத்துவிட முடியாது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தினார். கர்த்தர் இன்றைக்கு என்னோடு தெளிவாய் இடைப்பட்டார் என்பதற்கு எனக்கு நிறைய உதாரணங்கள் உண்டு. நான் இந்த வேதாகமத்தை திறந்து அந்த வார்த்தையை தேடின போது அது முதலாவது வார்த்தையாக எனக்கு தென்பட்டது. கர்த்தர் மோசையை அழைக்கின்றார். மோசையை அழைத்து வர சொல்லுகின்றார். அதற்கு மோசைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்ராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், பின்பகுதியிலே, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கின்றேன்.
அவர் எங்களை அழைக்கின்ற தேவன், அழைத்து அறிந்திருக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். நாங்கள் அவருக்கு வெளியரங்கமாய் இருக்கின்றோம். அவருக்கு முன்பாக நாங்கள் நிர்வாணமாய் இருக்கின்றோம். எங்களுடைய சிந்தைகள் தொடங்கி எங்களுடைய செயல்கள் வரை, நாளைக்கு நாங்கள் நிறைவேற்ற போகின்ற காரியங்கள் தொடங்கி தேவன் அறிந்திருக்கின்றார். அந்த தேவன் மோசேயை அழைக்கின்றார். அதாவது அவர் வர சொல்லுகிறார், அழைக்கின்றார். எப்படி என்று சொன்னார், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், உன்னை அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லி. உன்னை அழைத்த நான் உன்னை அறிந்திருக்கின்றேன், உன் பலத்தை அறிந்திருக்கின்றேன், உன் பலவீனத்தை அறிந்திருக்கின்றேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்கின்ற காரியங்களை நான் அறிந்திருக்கின்றேன் மோசே, ஆனால் நீ அதை அறியாது இருக்கின்றாய் என்கின்ற பணமாய் தேவன் சொல்லுகிறார் மோசேக்கு, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லி. அப்படி சொன்ன தேவன் மோசேயை வர சொல்லுகின்றார். அவர் மோசேயை யாத்ராகமத்திலே நாம் 34வது அதிகாரத்திலே 1வது 2வது வசனத்திலே நாங்கள் பார்ப்போமானால், முதல் நான் 2வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீ ஆயத்தமாகி, விடியற் காலமே நீ ஆயத்தமாகி சீனா மலையில் ஏறி அங்கே மலை உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லி. நீ ஆயத்தமாகி, விடியற் காலையிலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி என்று சொல்லி, நீ பயப்படாதே, அங்கு வர நீ பயப்படாதே, அந்த இடத்திற்கு வந்து நில், நான் மலை உச்சியின் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்லுகிறார். அவர் ஏன் சமூகத்தில் அந்த மலை உச்சியிலே வந்து நிற்க சொல்லுகின்றார்? அவர் அழைத்து வர சொல்லுகின்றார். ஏனென்று சொன்னால் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து கொண்டு நீ அங்கே வா, ஏனென்றால் நீ உடைத்து போட்ட முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளை நான் அவைகளில் எழுதுவேன். மோசேக்கு ஆண்டவர் முதல் கற்பலகை எழுதி கொடுக்கின்றார், கற்பனைகளை கட்டளைகளை எடுத்து கொடுக்கின்றார். ஆனால் அதை மோசே உடைத்து போடுகின்றார். ஆனால் மீண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 2 கற்பலைகளை இழைத்து கொண்டு வா, நான் அங்கே என்னுடைய வார்த்தைகளை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி. அப்ப தேவனிடத்திலே வார்த்தையை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் காணப்பட வேண்டும். அப்ப தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் எப்படி போக வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் எங்களுக்கு விருப்பமானவைகளை தேவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளவா, அல்லது எங்களுடைய விருப்பங்களை தேவனுக்கு தெரிவிக்கிறதற்கோ அல்ல. நாங்கள் தெரிவிக்கின்றது நல்லது, தேவனிடத்திலே காரியங்களை விண்ணப்பங்களை வைக்கின்றது நல்லது. ஆனாலும் ஆண்டவர் எங்களை அழைக்கும் போது அவருடைய வார்த்தையை எங்களுக்கு கொடுக்கும்படி, அவருடைய கட்டளைகளை, அவருடைய கற்பனைகளை எங்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் எங்களை அழைக்கின்றார். அதனால தான் ஆதியாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம், அவர் சொல்லுகிறார், என்னுடைய நியாய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்திலே எழுதுவேன், அவர்கள் அவைகளை கை கொள்ளுவார்கள், நான் அவர்களுக்கு மேல் பிரியமாய் இருப்பேன் என்று சொல்லி. அப்ப தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறவர்கள் மேல் தேவன் பிரியமாய் அன்பாய் இருக்கிறார். அதை தான் ஆதியாகமத்திலும் சொல்லி வைத்திருக்கிறார். அதை தான் ஜோவானிலும் ஜோவான் எழுதுகிறார், என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்கள் இடத்தில் தான் என்னுடைய அன்பு விளங்கும், எவர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ அவர்கள் என்னுடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிறார் என்று சொல்லி. அப்ப மோசேயை அழைக்கின்ற தேவன், அதே போலதான் எங்களையும் தேவன் அழைக்கின்றார். ஏனென்று சொன்னால் அவருடைய சமூகத்திலே நாங்கள் அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படி. ஆனால் நாங்கள் என்றால் தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணுகிறவரும், அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திராமல், அவருடைய வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளாமலும் நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கே போகிறோம், நாங்கள் எங்களுடைய விருப்பத்துக்கே துதிக்கின்றோம், எங்களுடைய விருப்பத்துக்கே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆனால் நாங்கள் வந்து விடுகிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருப்பதில்லை. அது உண்மையாய் ஒரு தேவனால் அழைக்கப்பட்டவன் செய்ய வேண்டிய வேலை, அதாவது ஒரு லீடராக இருக்கிறவன், அல்லது ஒரு ஜனங்களை நடத்துகின்றவன், அல்லது தேவனால் ஜனங்களை நடத்தும்படி அழைக்கப்பட்டார், அல்லது ஒரு தலைவனாக இருக்கின்றவன் செய்ய வேண்டிய காரியம், அல்லது தேவனுடைய பிள்ளையாய் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள், அதை செய்து முடிக்க அழைக்கின்றார்கள். அப்ப நாங்கள்
தேவன் எங்களுக்கு வார்த்தையை தரும்படி அழைக்கும் போது நாங்கள் அவரிடத்திலே வர வேண்டும். நாங்கள் அசட்டை பண்ணுவோமானால் நாங்கள் அவைகளை இழந்து விடுவோம். அப்ப பாருங்க, தேவன் எங்களுக்கு சுதந்திரத்தை தரும்படி அவர் எங்களை அழைக்கின்றார். மோசே அழைக்கின்றார். மோசே வருகின்றான். தேவன் அவரோடு கூட பேசி சொல்லுகிறார், நீ இந்த மலைக்கு வா என்று சொல்லி. அப்ப அவன் மலைக்கு வருகின்றான். அங்கு யாத்திராகமம் 34வது அதிகாரம் அதே 4வது 7வது வசனங்களை பார்ப்போம் என்றால், அங்கு தேவன் மோசே வந்து நிற்கின்றார். அங்கே கர்த்தர் இறங்கி வருகின்றார். யோசிச்சு பாருங்க, நீங்க தேவன் வர சொல்லி வந்து அந்த தேவனுடைய காரியத்துக்காக வந்து நிற்கிறீங்க. அந்த இடத்துல தேவன் இறங்கி வந்து உங்களோட நிற்கின்றார். இமேஜின் பண்ணி பாருங்க, அது எவ்வளவு பாக்கியம். அதை நாங்கள் தேடுவது எவ்வளவு இம்பார்ட்டன்டான காரியம். அப்ப 34வது வசனத்தில் இருந்து நீங்கள் 7வது வசனம் மட்டும் பாதித்துக் கொண்டு வந்தீங்கள் என்று சொன்னால், 4வது வசனம் மோசே வருகின்றார். 5வது வசனத்திலே கர்த்தர் இறங்கி வருகின்றார். 6வது வசனங்களில் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகின்றது. அந்த வார்த்தை எப்படி உண்டாகிறது என்று பாருங்க. கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போகின்றார். அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன். தேவனுடைய சத்தம் அங்கு காணப்படுகின்றது. தேவன் மோசைக்கு வெளிப்படுகின்றார், அழைக்கின்றார். தேவன் நாங்கள் வரும்போது அவர் இறங்கி வருகின்ற தேவனாய் இருக்கின்றார். நாங்கள் அவர் பேச ரெடியாயிருந்து அவர் வார்த்தையை தர எவன் பெற்றுக்கொள்ள ரெடியாய் வருகிறானோ அவரிடத்தில் தேவன் இறங்கி வருகின்ற தேவனாய் இருக்கின்றார். அப்படி வரும்போது 8வது 9வது வசனத்திலே நாங்கள் பார்ப்போமானால், 8வது வசனம், மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தால் எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்களோ வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொல்லி நீங்க அறிவீங்க. எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் மன்னித்து சுதந்திரமாய் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இது இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே. அதே போலதான் இன்றைக்கும் கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே வந்து எங்களுக்காக சிலுவையிலே தன்னை கொடுத்து பிதாவோடு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்தி அந்த இரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களை மன்னித்திருக்கின்றார். அவர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு வார்த்தையை கொடுக்கின்றார். அந்த வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் அதன்படி நடக்கவும் நாங்கள் விருப்பமற்றவர்களாய் காணப்படுகின்றோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மோசேயை அழைக்கின்றார், அழைத்து வருகின்றார், எல்லாவற்றையும் செய்கின்றார், கூட இருக்கின்றார். அதன் பின்பு ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு உடன்படிக்கையை தருகின்றேன், நீங்கள் அந்த உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். முடித்து விட்டது, டன். ஆண்டவர் தெரிந்து கொண்டு விட்டார், வர சொல்லுகிறார். மோசே வந்து விட்டார், டன். அதோ ஆண்டவர் இறங்கி வருகிறார், நிறைவேறிவிட்டது, கூட இருப்பேன் என்றார். ஆண்டவர் அழைத்தவன் வரும்போது, அழைத்தவர்கள் வரும்போது, அதை நிறைவேற்றும் போது, தேவன் கூப்பிடும் போது, அவருடைய சமூகத்துக்கு வரும்போது, அவர் இறங்கி வருகின்ற காரியங்கள் நிறைவேறும் போது தேவன் அவரோடு கூட இருந்து செய்கின்ற காரியம் பெரிய காரியமாயிருக்கும். அது சில வழியில் எங்கள் வாழ்வில் நாங்கள் விரும்புகிறவைகளாய் காணப்படாமல் போகலாம். எங்களுக்கென்று பல விருப்பங்கள் உண்டு. எங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாத போது தேவன்
எங்களோடு கூட இல்லை என்பது அர்த்தமில்லை. தேவன் எங்கள் வாழ்விலே ஒரு பெரிய காரியங்களை செய்யும் போது, விடுதலைகளை கட்டளையிடும் போது, நாங்கள் தேவன் எங்களோடு கூட இருப்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மோசையோடு தேவன் இருந்து அவர்களை விடுதலையிலே நடத்தி வந்தார். அடிமைத்தனத்திலே, சிறையிருப்பிலே, அதுதான் மெயினான விடுதலைங்க. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான மாளிகை, ஐஸ்வர்யம் நிறைந்த வாழ்க்கை, அணிகலனான தங்கங்கள், பொக்கல் நிறைய பணம், இதெல்லாம் இவைகளை தேவன் அனுதினம் ஆகாரம், உடுக்க உணவு, இருக்க வீடு, விடுதலை உள்ள வாழ்வு, குற்றமற்ற வாழ்வு, பாவமற்ற வாழ்வு, இருதயத்திலே சமாதானம் நிறைந்த வாழ்வு, விடுதலை உள்ள வாழ்வு, இவைகள் ஒரு மனிதனுக்கு காணப்படுமானால் இதுதான் தேவன் கொடுக்கின்றதான வாழ்வு. ஏனென்றால் ஆண்டவர் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை வைத்திருந்தார். ஆனால் வனாந்தரத்திலே தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு அங்கே இருக்க இடமும், உடுக்க உடையும், உண்ண உணவும், சமாதானமும், கர்த்தருடைய வார்த்தையும் நிறைவாக இருந்தது. கர்த்தருடைய நிறைவான வார்த்தை, அவர்களுக்கு ஆகாரம், உடுக்க உடை, இருக்க இடம் தேவன் உண்டு பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். எங்களுடைய வாழ்விலே தேவன் அற்புதங்கள், அதிசயங்கள், பலத்த செயல்களை செய்யணும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் தேவன் செய்வதை நாங்கள் உணராதவர்களும் கண்டு கொள்ளாதவர்களுமாய் காணப்படுகின்றோம். அப்பொழுது தேவன் அவர்களோடு கூட இருந்தார். நீங்கள் மடிவாய் அறியணும் என்றால் அதை முழுக்க வாசித்து பாருங்கள். அப்ப 11வது வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை கை கொள்ளுங்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறதை கைக்கொள். நான் உனக்கு கட்டளையிட்டதை நீ கைக்கொள் என்று சொல்லி அதற்கு பின்பு நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். எமோரியரையும், கானானியரையும், ஏத்தியரையும், பெரிசியரையும், ஏவியனையும், எபூசியரையும் உனக்கு முன்பாக திரட்டி விடுவேன். உங்களுக்கு தடையாய் இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் துரத்தி விடுகின்றவராய் இருக்கின்றார். அவருடைய கட்டளைகளை நாங்கள் கைக்கொள்ளும் போது அவர் இவைகளை துரத்தி விடுகின்றார். இதில் ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களுக்கு போக விரும்புகின்றேன். எகிப்திலே இருந்து தேவன் அழைத்த இடம் கானான். ஆனால் கானானுக்கு போகக்கு முன்பு இவர்கள் வரவில்லை. கானானை சுதந்திரித்த பின்பு இவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை அடையும்படிக்குத்தான் இவர்களோடு யுத்தம். வடிவாக தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். பைபிளை தெளிவாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எகிப்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு அழைத்து வருகின்றார். செங்கடலை கடந்து எல்லாவற்றையும் கடந்து வருகின்றார். வரும்போது மோசே இடையிலே நின்று விட்டார். பின்பு யோசுவா நடத்தி கொண்டு வந்து கானானை சுதந்திரித்து விட்டார்கள். கானானுக்கு பிறகுதான் இவர்களோடு யுத்தம் உண்டாயிருக்கின்றது. அப்ப கானானை சுதந்திரித்த பின்பு அவர்களுக்கு நித்திய ஜீவன், கானானை தருவேன், அதாவது உங்களுடைய சுதந்திரம் கானான் என்று சொன்ன தேவன் அந்த சுதந்திர பூமி முழுவதையும் சுதந்திரிக்கும் மட்டும் தேவன் அவர்களோடு கூட இருந்து நடத்துகின்றார். அந்த சுதந்திரத்தை நீ பெரும்படிக்கும் இடையில வருகின்ற தடைகள் எல்லாவற்றையும் தேவன் அகற்றுகின்றவராய் இருக்கின்றார். இதிலே பார்த்தீங்கள் என்று சொன்னால் யோசுவாவிலே நீங்கள் பாருங்க, 6வது 7வது அதிகாரத்தை பார்த்தீங்க என்றால் அந்த இவர்கள் ஒருவர்கள் யுத்தம் பண்ணும்போது அங்கு அவர்களுக்கு தோல்வி உண்டாகின்றது. ஏனென்று சொன்னால் சப்தியின் மகன் ஆகான் அவன் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை எடுத்து வைத்துக் கொண்டு விட்டான். அதனாலே அங்கு அவர்கள் சங்காரமாகின்றார்கள், அவர்கள் தோற்று போகின்றார்கள். பிறகு தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். அதான் பரிசுத்தப்படுத்திக் கொண்ட போது திரும்ப அங்கு ஜெயிக்கின்றார்கள். தேவன் கட்டளை இடுகின்றார், ஒவ்வொருத்தரோடும் யுத்தத்துக்கு போகும்போதும் நீ அங்கே இருக்கின்ற ஆடுகள் மாடுகளை எடுத்துக்கொள்ளாதே, பொன் வெள்ளிகளை எடுத்துக்கொள்ளாதே, உனக்குள்ளே நீ வைத்துக் கொள்ளாதே, பண்ட பாத்திரங்களை இவைகளை எல்லாம் பார்க்கும்போது உனக்கு இச்சையாக இருக்கும், ஆசையாகத்தான் இருக்கும், நல்லதாகத்தான் இருக்கும். ஆனால்
அவைகளை எடுத்துக்கொள்ளாது என்ற போது, அவர்கள் எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றையும் சுட்டெரித்து வந்தபோது தேவன் யுத்தத்திலே வெற்றிகளை கொடுத்து கொண்டு வந்தார். அதிலே இருந்ததை எடுத்து ஒழித்து வைத்த போது, அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் நடந்த போது அங்கு அவர்கள் தோற்று போகின்றார்கள். அதே போல எங்களுக்கு தெரியும், ராஜாவாகிய சவுல் யுத்தத்திலே ஜெயித்து கொண்டு வந்தான். அவனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார், நீ எல்லாவற்றையும் சுட்டெரித்து போடு என்று சொல்லி. ஆனால் அவனோ ஜனங்கள் பிரியப்பட்டார்கள் என்று சொல்லி அவைகளை சுட்டெரிக்காமல் போனான். அதனாலே கர்த்தர் அவனுடைய ராஜ்ய பாரத்தை விட்டு நீக்கினார். அவன் என்ன தப்பு செஞ்சான்? ஜனங்கள் விரும்பினதின்படி ஆடு மாடுகளை தான் எடுத்து அவன் கொல்லாமல் போனான். அவன் தனக்கு சுதந்திரமாய் எடுத்துக்கொள்ளவில்லை, தன்னுடைய கொள்ளை பொருளாக எடுத்துக்கொள்ளவில்லை, தன்னுடைய பொக்கிஷத்திலே கொண்டு வந்து சேர்க்கவில்லை, ஜனங்களுக்கு அனுமதித்தான். அது தேவனுக்கு பிரியமில்லாமல் காணப்பட்டது. அதாவது ஜனங்கள் பாவம் செய்வதற்கு சவுல் எலோ பண்ணினதினால் அந்த ராஜ்ய பாரத்தை விட்டு தேவன் நீக்கினார். அப்போ எங்களுக்கு தேவை, எங்களுடைய செவிகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறதை கேட்டு செய்ய வேண்டியவைகள். அப்ப கீழ்ப்படிதல் வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால், எதிரான ஆவிகளை துரத்திவிட வேண்டுமானால், நாங்கள் சுதந்திரமாகிய நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவாக எங்களுக்கு கொடுத்த அந்த மீட்பை, அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் கடைசி பரியந்தம் எங்களுடைய வாழ்விலே காணப்படுகின்ற பொல்லாத ஆவிகளாகிய இந்த எபேசியர் எல்லா ஆவிகளையும் நாங்கள் ஜெயம் கொண்டு நாங்கள் வாழ்விலே நடந்து போக, தேவன் எங்களுக்கு துணை நிற்க நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கத்தான் வேண்டியதுதான். யுத்தம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் சொன்னார், யுத்தம் உண்டு, யுத்தம் என்னுடையது, உங்களுடையது அல்ல, நான் யுத்தத்தில் தர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த பின்பு எங்களுக்கு போராட்டம் உண்டு. பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு எங்களுக்கு போராட்டம் உண்டு. இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற போது, ஞானஸ்தானம் எடுத்து வெளியே கரையேறின போது முதல் நடந்த வேலை சோதிக்கும்படி பிசாசானவனிடத்திலே பரிசுத்த ஆவியானவராலே சோதிக்கப்படும்படி வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்ட போது அவர் சோதித்து ஜெயம் எடுத்தார். சோதிக்கப்படும் போது ஜெயம் எடுத்தார். நாங்களும் சோதிக்கப்பட்டு ஜெயம் எடுக்க வேண்டும். அதைதான் எபிரேயர் சொல்லும்போது சொல்லப்படுகிறது, சோதிக்கப்பட்டு பின்பு பொன்னாய் விளக்குவோம் என்று சொல்லி அதை நான் பார்ப்போம். அப்ப நாங்கள் சோதிக்கப்பட்ட பின்பு நாங்கள் பொன்னாய் விளங்குறதற்கு சோதிக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. நான் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லி எவன் முறுமுறுக்காதிருக்க கடவன். சோதிக்கப்படும் போது யாரும் முறுமுறுக்காதிருக்க கடவன். அதனாலே தான் நான் சொல்கிறேன் என்றால், வனாந்திரத்திலே முறுமுறுத்தார்கள், சோதிக்கப்படவில்லை, முறுமுறுத்தார்கள். அவர்கள் கானானுக்குள்ளே போக முடியாமல் இருந்தது, அவருடைய சுதந்திரத்தை அடைய முடியாமல் இருந்தது. நாங்களும் எங்களுடைய சுதந்திரமாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவோடாக அவருடைய வார்த்தையிலே நிலை நின்று நாங்கள் நடக்கும் போது எங்களுக்கு எதிராய் வருகிறதான எல்லா யுத்தத்திலும் நாங்கள் ஜெயம் கொண்டு போக வேண்டியது எங்களுடைய வாழ்விலே கட்டாயமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் ஏனோ தானோ ஒன்றோ கண்டபடி வாழ்வதற்கு தேவன் எங்களை நடத்தவில்லை. ஏனென்றால் அழைத்து வரவில்லை. இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதலின் அவசியம். அழைக்கும் போது வர வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சமூகத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பெற்றுக்கொண்ட வார்த்தைகளின் படி நாங்கள் நடக்க வேண்டும். அப்படி நாங்கள் நடப்போமானால் நாங்கள் பெற்று எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரிக்க முடியும். தேவன் இருப்பதையும் வெற்றியையும் பெரிய காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே காண முடியும். நாங்கள் தேவன் கூப்பிடும் போது வராமல் தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணிக்கொண்டு நாங்கள் காணப்படுவோமானால், அவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுவோமானால், எங்களுக்குள்ளே பாவம் வந்துவிடும். பிசாசானவன் எங்களுக்குள்ளே வந்து விடுவான். ஆண்டவர் ஒரு கட்டளை சொல்லுகிறார். நீங்கள் சுதந்திரமாகிய ஒரு தொடர்ந்து வாசித்துக் கொண்டு போங்க. விரும்ப நாம் எல்லா வசனத்தையும் வாசிக்க விரும்பவில்லை. நான் உங்களுக்கு
உபதேசத்தை தருவேன், சுதந்திரத்தை தருவேன், நீங்கள் அங்கு போங்கள். அங்கு போகும்போது அங்கு இருக்கிறவர்கள் எடுத்து வைத்துக் கொள்ளாதிருங்கள். அதே நேரம் அங்கு இருக்கிறவர்களோடு நீங்கள் உடன்படிக்கை பண்ணி கொள்ளாதிருங்கள், அதாவது சேர்ந்து கொள்ளாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அந்நியரோடு சேர்ந்து கொள்ள வேண்டாம் என்று சொல்கிறார். ஒரு விஷயத்தை நான் சொல்ல வருகிறேன். ஏனென்று சொன்னால், அந்நியர்களுக்கு அந்நிய தேவர்கள் உண்டு. அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். நீங்கள் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டால் நீங்கள் அவர்களுடைய ஒரு கொண்டாட்டங்களோ களியாட்டங்களுக்கோ அவர்கள் கூப்பிடும் போது நீங்கள் போக வேண்டும். போகும்போது விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை நீங்கள் புசிக்க வேண்டும். அதனாலே நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு காரியம். இரண்டாவது காரியம், நீங்கள் அவர்களோடு உடன்படிக்கை பண்ணியது நிமித்தம், நீங்கள் அவர்களோடு இணைந்தது நிமித்தம் நீங்கள் அவர்களுக்குள்ளே பெண் கொள்ளுவீர்கள், அவர்கள் உங்களுக்குள்ளே பெண் கொள்ளுவார்கள். அப்படி வரும்போது நீங்கள் அவர்களுடைய தேவர்களுக்கு நீங்கள் ஆராதனை செய்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்கள் அப்படி ஆராதனை செய்யும் போது நீங்கள் எனக்கு ஆராதனை செய்யாமல் அவர்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்கிறீர்கள். எப்படி என்றால், கையினாலே உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளிகளினாலே செய்யப்பட்ட விக்கிரகங்களை நீங்கள் ஆராதித்து நீங்கள் பாவம் செய்து விடுகிறீர்கள். அதனாலே நீங்கள் அவர்களோடு பிணைந்து கொள்ளாதிருங்கள், உடன்படிக்கை செய்யாதிருங்கள் என்று சொல்லி, அப்ப தேவன் நாங்கள் அழிந்து போகக்கூடாது என்று அவர் விரும்புகின்றார். அவருடைய சுதந்திரத்தை விட்டு நாங்கள் விலகி போகக்கூடாது என்று அவர் விரும்புகின்றார். நாங்கள் அவரோடு கூட சேர்ந்து நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். நாங்கள் அவருக்குள்ளாக காணப்பட வேண்டும் என்று நினைக்கின்றார். அதனாலே தான் அவர் எங்களுக்கு கட்டளைகளை, கற்பனைகளை தருகின்றார். அல்லது அவருடைய சொல்ல கேட்டு அவருக்கு அடிமையாக இருக்கிறதற்கு அல்ல. எங்களை தேவன் அடிமையாக்கவில்லை. அவர் எங்களை சுதந்திரமாய் தான் விட்டிருக்கின்றார். ஆனால் நாங்கள் அதற்கூடாக வாழ வேண்டிய அவசியம் எங்களுக்கு உண்டு. இன்றைக்கும் கிறிஸ்து தான் எங்களுக்கு எல்லாமே. என்னுடைய சுய கிரிகையினாலே நான் நீதிமானாகவில்லை. ஆனால் தேவன் என்னை நீதிமான் ஆக்கின பின்பு நீதிமானுக்குரிய கிரிகையை கைக்கொள்ள கடவுள் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். நாங்கள் தேவன் எங்களுக்கு எதை வைத்திருக்கிறாரோ அதை சுதந்திரித்தால் எங்களுக்கு போதும். அந்த இருதயம் எங்களோடு கூட காணப்படத்தக்கதாய் காணப்படும். ஏனென்றால் நான் ஒரு காரியத்தை வாசிக்க விரும்புகின்றேன். நான் முதல் சொன்னேன், யோசுவா யுத்தத்துக்கு போற பின்பு தோத்த போது, யோசுவா வந்தபோது ஆண்டவர் மீண்டும் சொன்ன போது, யோசுவா 7வது அதிகாரத்திலே 6வது அதிகாரத்திலே தோற்று போகிறார்கள். 7வது அதிகாரத்திலே யோசுவா வந்து தேவனிடத்திலே அழுகிறார். தேவரே, நீர் எங்களை அழித்து போடவா அல்லது அந்த அவர்களுடைய கையிலே நாங்கள் மடிந்து போகவா, நீர் எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி எல்லாம் யோசுவா அழுகிறார். அழும்போது ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், எழுந்து நீ ஜனம், யோசுவா 7வது அதிகாரம் 11வது வசனம், நீ எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விலக்கி வைக்கும் மட்டும் அல்லது விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் சேனைகளாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சாபத்தீடானதை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சாபம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டது. அதனாலே நான் உங்களுக்கு வெற்றியை தர முடியாதபடி இருக்கின்றது. இவைகளை நீங்கள் உங்களை விட்டு அகற்றி விடுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று நான் உங்களுக்கு யுத்தத்தில் வெற்றியை தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆகான் என்பவன் யார் என்று சொன்னால், உங்களுக்கு நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். இவனை இந்த சாபம் எப்படி தொடர்ந்தது என்று சொன்னால், நோவாவினுடைய வஸ்திரம் விலகி இருந்த போது நோவாவினுடைய இளைய மகன் அந்த வஸ்திரம் விலகி இருந்ததை மறைக்காமல் அங்கு சில காரியங்களை நாங்கள் காண முடிகின்றது. மற்றவர்களுக்கு காட்டுவதை அவருடைய நிர்வாணத்தை மறைக்காமல் அந்த நிர்வாணத்தை வெளிப்படுத்துகிறான். அதனாலே அங்கு பாவம் உண்டாகின்றது. அவருடைய பாவம் அங்கு மூடப்படவில்லை.
அதனாலே அந்த பாவத்தின் வித்து இங்கே கிரிகை செய்கிறதற்கு பொல்லாத பிசாசானவன் கிரிகை செய்கின்றான். எங்கள் வாழ்வில் நாங்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டோமானால் அது முழுவதும் மறைக்கப்பட வேண்டும். மூடப்படுகிற பாவம் வேறு, மறைக்கப்படுகிற பாவம் வேறு. அந்த பாவம் மூடப்படுமானால் அது வெளியிலே வராது, மறைக்கப்படுமானால் அந்த பாவம் வெளியிலே வரும். அது வேறே காரியம். ஆனால் இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்னென்றால், தேவனுக்கு பிரியமில்லாததை உங்களுக்குள்ளே நீங்கள் விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி, தேவன் எங்களோடு கூட நடக்க வேண்டுமானால் தேவன் எங்களுக்கு சொல்லுகிறதை மாத்திரம் நாங்கள் செய்ய வேண்டியவர்களாய் காணப்படுகின்றோம். இது பழைய ஏற்பாடு என்று நீங்கள் நினைக்கலாம். புதிய ஏற்பாட்டிலும் இதுதான் கட்டளை. கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கின்றது. அந்த ஜீவன் ஆவியினாலே உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் மாம்ச பிரகாரம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு ஆவியின் பிரகாரம். புதிய ஆவியை உங்களுக்கு தந்திருக்கின்றான், பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கின்றான். அந்த ஆவியினாலே உங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் பழைய ஏற்பாட்டிலே யுத்தம் முடிந்தது. புதிய ஏற்பாட்டிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்கள் அதிகாரங்களோடு. யோவான் 10. அப்போ நாங்கள் அதிலே யுத்தத்தை வெல்றோமானால் தான் நாங்கள் அவைகளுக்குள்ளே நடந்து போக வேண்டும். இவைகளுக்கெல்லாம் எங்களுக்கு பொறுமை தேவை. பொறுமை வெரி இம்பார்ட்டன்ட். நிதானம் வெரி இம்பார்ட்டன்ட். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிகின்ற அறிவு வெரி இம்பார்ட்டன்ட். இவைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு நாங்கள் நடப்போமானால் எங்களுக்கு சுதந்திரமாகிய நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 24வது அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். மத்திய 24வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், வஞ்சிக்கப்படுவீர்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். மத்திய 24:4 எச்சரிக்கையாயிருங்கள். 24:11 வஞ்சிக்கிற கழுத்திற்கிறவர்கள் போதகர்கள் இந்த பூமியிலே வருவார்கள், நீங்கள் அவர்களுக்கு செவி கொடாதிருங்கள். மத்திய 24:13 மரணம், அதாவது முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதாவது என் வார்த்தைகளை கேட்டு என் வார்த்தைகளை கேட்கொண்டு அந்த வார்த்தைகளின்படி செய்கிறவனே என்னுடைய நித்திய ஜீவனுக்களே ரட்சிக்கப்படுவான். அங்கே 24:23 அங்கே கிறிஸ்து இங்கே கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்களை தேடி அலையாதீர்கள், ஏனென்றால் உங்களுக்குள்ளே வார்த்தை இருக்கிறது என்று சொல்லி 24 வஞ்சிப்பார்கள். எச்சரிக்கையாக இருங்க, தெளிவோடு இருங்க. நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். உணர்வற்றவர்களாக இருப்பீர்கள். பெண் கொண்டு குடித்து சாதாரணமாய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். 24:42 விழித்திருங்கள். 24:44 ஆயத்தமாயிருங்கள். இன்று நாங்கள் ஆயத்தமாயிருக்க வேண்டிய நாட்கள். ஆயத்தமாயிருங்கள். ஏனென்று சொன்னால் மத்திய 24:26 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகின்ற நாளிகையை வரும்போது விருப்பத்தின்படி செய்கிறவனே, எஜமான் வரும்போது எஜமானின் விருப்பத்தின்படி செய்கிறவனாய் காணப்படுகிறவனே அல்லாமல் வேறொருவனும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஏனென்றால் 24:27 மனுஷகுமாரனுடைய வருகை யாரும் அறிய மாட்டார்கள். அது மின்னலை போல இங்கே வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்து தோன்றி மறையும் என்று சொல்லி, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி தேவன் எங்களுக்கு கிறிஸ்துவை கொடுத்து அவருடைய சுதந்திரத்துக்குள்ளே நடக்கும்படி எங்களை அழைத்தாரோ, நாங்கள் அந்த சுதந்திரத்துக்குள்ளே நடக்கத்தக்கதால் தேவனுடைய சமூகத்தை நாடவும், அவருடைய அழைப்பை பெற்றிருக்கிற நாங்கள் ஆல்ரெடி அவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய சமூகத்திலே நாங்கள் காணப்படவும், அவருடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் அந்த வார்த்தைக்குள்ளாக கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் பாத்திரவான்களாய் காணப்படுவோமானால் அது ஒரு சிறந்த வாழ்க்கை. பிதாவை, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, நீர் வாக்குரைத்த தேவன், வாக்கு மாறாத தேவன். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவை, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, உம்முடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை கொடுக்க நீர் எனக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். எப்படி மோசேயை நீர் அழைத்தீரோ ஆண்டவரே, அப்பா, எப்படி அதே போல எங்களை ஒவ்வொருவரை நீர் உம்முடைய நித்திய ஜீவனுக்காக அழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, எப்படி கானானில் இருந்து கானானை சுதந்திரித்த பின்பு சுற்றிலும் உள்ள சுதந்திரத்தை சுதந்திரிக்கும்படி சகல
ஆவிகளோடும் யுத்தம் பண்ணி யோசுவா ஜெயம் கொண்டு அந்த முழு இடத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை அவர்கள் சுதந்தரித்தார்களோ ஆண்டவரே. அதே போல நாங்கள் இயேசு கிறிஸ்துவினூடாக பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாய் பரிசுத்த ஆவியின் துணையோடு எங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஆவிகளோடும் யுத்தம் பண்ணி அவைகளை ஜெயித்து ஆண்டவரே அப்பா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை பிதாவினுடைய வலது பரிசத்திலே உட்கார பண்ணுவேன் என்று சொன்னீங்க. அவர்களை நான் தூணாக்குவேன் என்று சொன்னீங்க. அந்த மன்னாவை புசிப்பார்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. அந்த நீங்கள் எங்களுக்கு நித்திய ஜீவனில் வைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கடைசி பரியந்தம் பரிசுத்த ஆவியிலே நிலைத்திருந்து உம்முடைய வார்த்தையிலே நிலைத்திருந்து உம்முடைய சுதந்திரமாகிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியா என்னுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். இவைகளை விட்டு விடாதிருக்க பரிசுத்த ஆவியின் துணையும் விவேகமும் புத்தியும் ஞானமும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் எங்களுக்கு காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவரையும் என்னுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். நன்றி இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தின் பிதாவே. ஆமென் ஆமென்.